Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி 8 பீஸ் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எல்லா ஆட்டுக்கால்லையும் போட்டுருங்க. மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன்னா நைட்டே இது வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில் சூப் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரஃபாக அப்படியே சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துட்டு கடைசியாக கொதிக்கும் போது கூட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கால் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கால் நம்ம சூப்புக்காக வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். சூப் கொதிக்கும் போது கூட நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு 10 to 12 விசில் வேக விட போகிறேன். எதுக்கு இவ்வளோ விசில் விடுறேன்னா நம்ம சூப் சாப்பிடும்போது அந்த எலும்பு கடிக்கிறதுக்கு கூட நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த ஆட்டுக்கால் வேகிற வரைக்கும் நம்ம சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனா கூட நீங்கள் நார்மல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். நல்லெண்ணெயும் இந்த சின்ன வெங்காயம் தான் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறது இந்த சூப்புக்கு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கி இது ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச ஆட்டுக்காலும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா மிளகு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த சூப் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கால்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். பெரியவங்களும் குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த சூப் நம்ம அடிக்கடி குடிக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா ஷைன் ஆகும். வயது முதிர்வுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஏஜிங்கையும் கொஞ்சம் தள்ளி போட்ட மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த சூப் குடித்தா நல்லா தூக்கம் வரும். குடிச்சிட்டு நல்லா தூங்க வேண்டியது தான். இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.